அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போது தேர்தல் வாக்குறுதிகளில் தேர்தல் அறிக்கைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக வறுமை கோட்டிற்கும் கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளும், நடுத்தர குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தற்போது வந்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளில் ரூபாய் 5000 + 10,000 டோட்டலாக 15,000 ரூபாய் வங்கி கணக்குகளில் நேரடியாகவே குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கைகளில் இடம்பெற்றிருக்குங்க. இந்த 10,000 + 5,000 என்னென்ன குடும்ப அட்டைகளுக்கு கிடைக்க போகிறது, அதுவும் குறிப்பாக 3 வகையான அட்டைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 வகையான அட்டைகள் என்னென்ன, அதே போல் உங்களுடைய பெயர் பட்டியல் சரிங்களா, அதனுடைய இருக்குதா இல்லையான்றதை எப்படி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே போல் இதற்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன, எப்போலிருந்து இது குடும்ப தலைவிகளோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதற்கான தேதியையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். தற்போது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரங்களில் தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி தினந்தோறும் அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எல்லோரும் பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, ரூபாய் 5,000 மகளிர் உரிமை தொகை வீஸ், 10,000 ரூபாய் கருணைத்தொகை. ஷபாஷ், சரியான போட்டி. தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் சமமாக நமக்கு தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறாங்க. ஸோ இந்த 10,000 + 5,000 ரூபாயை மொத்தமாக நம்ம எப்படி நம்ம வங்கி கணக்கில் வரவு வச்சுக்கிறது, அது எப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேர்தலில் மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக அரசியல் கட்சிகள் தற்போது வாக்குறுதிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. தற்போது தேர்தல் களத்தில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் கடும் போட்டி நிலவி வரக்கூடிய இந்த சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார். ஸோ தற்போது அதை பற்றி முக்கியமாக அப்டேட் பார்க்கலாம். இதன்படி அதிமுக ஆட்சி அமைந்ததும் மக்களின் சுமையை போக்க ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கும் நடுத்தர குடும்பத்திற்கும் இடையேயான NPHS, PHS, AAY இந்த 3 வகை அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் கருணைத் தொகையாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதே போல சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு என திமுக ஆட்சியில் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிதிச்சுமையை அதிகரித்திருப்பதால் ஒரு முறை மட்டும் கருணைத் தொகையாக ரூபாய் 10,000 அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறாங்க. அதை தவிர்த்து இன்னமும் நிறைய அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க, அதையும் பார்க்கலாம். மேலும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிவிட்டு வேலைக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் சரிங்களா 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், அதே போல் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அதே போல் இது தவிர பொங்கல் பரிசு தொகுப்போடு இனி ஒவ்வொரு ஆண்டும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதே போல் அது தவிர்த்து மேலும் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, தற்போது மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாய் வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது அது உயர்த்தப்பட்டு 10,000 ரூபாயாக வழங்கப்படும் என்றும், அதே போல நகர பகுதிகளில் நடைபாதை மற்றும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கி இருக்கக்கூடிய கடன்கள் முழுமையாகவே ரத்து செய்யப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் தற்போது 300 யூனிட்டாக வழங்கப்படுகிறது. அது உயர்த்தப்பட்டு 450 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், அதே போல விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்ல இருந்து தற்போது 1,400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல ஏற்கனவே அதிமுக சார்பாக 2 கட்டங்களாக வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது 3ஆம் கட்ட நிலவரப்படி தேர்தல் வாக்குறுதிகள் படி குலவிளக்கு என்ற திட்டமும் அமல்படுத்தப்பட்டு அதன் மூலம் பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் இனிமேல் வழங்கப்படும் என்றும்
அவர் வங்கியிலேயே நேரடியாகவே வரவு வைக்கப்படும் என்றும் உறுதியளிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே போல் இனிமே ஆண்களுக்குமே கட்டணமில்லா பேருந்து வசதி ஏற்படுத்தி தரப்படும். அதே போல் முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக வழங்கப்படும் என்றும், தற்போது ஏற்கனவே மகளிர் உரிமைத்தொகை, அதாவது 3 மாதங்களுக்கு 3000 ரூபாய், அதே போல் கோடைகால சிறப்பு தொகையை சேர்த்து 5000 ரூபாய் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்குங்க. அதை தவிர்த்து இன்னும் 10,000 ரூபாய் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் இந்த மாதத்தோட வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் தான் கடும் போட்டி நிலவி வரக்கூடிய இந்த நேரங்கள் தான் இந்த அப்டேட் எல்லாமே வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் அப்டேட்டை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. வராதவங்க மீண்டும் அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம்.